எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம கிச்சனில் என்ன ரெடி ஆகிட்டுருக்குன்னு பார்க்கலாம். வெறும் வெங்காயத்தை வதக்கி தாளிச்ச சாப்பாடு தாங்க பண்ணேன். இந்த தாளிச்ச சாப்பாடுக்காமா கிச்சன் இப்படி புரட்டி போட்டு வச்சுருக்கேன் நான் பார்க்குறீங்க. இந்த தேர்ஸ்டே காலையிலேருந்து நைட்டு வரைக்குங்க அடுப்பு பாத்திரம் அப்புறம் எனக்குங்க எங்கள் 3 பேர்த்துக்கு நடுவில் நடந்த போராட்டத்துலேங்க இந்த உள்ளே என்னென்ன பாத்திரங்கள்லாம் இருக்கும்னு இன்றைக்கி தான் நானே கூட தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேங்க. அந்தளவுக்கு மேலே எல்லா பாத்திரத்தையும் செதற வச்சுருக்கேன் இல்லைங்க. ஸோ இது ஏன்னு இனி போக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல்லைங்க மன நிம்மதிக்கு தேவையான ஒரு வேலையை பண்ணிடலாங்க. பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி கவுத்தியாச்சுங்க. இப்போ வாங்க இந்த போராட்டத்துக்கான ரீசனை பார்க்கலாம். எல்லாத்துக்கும் தீபாவளி பலகாரம் கொடுக்கணும் இல்லைங்க, அதுக்காக என்னென்னலாம் பண்ணேன்னு பார்க்கலாங்க. இட்லி அரிசி பயன்படுத்தி ரிப்பன் முறுக்கு, அதே இட்லி அரிசியை பயன்படுத்தி தட்டை முறுக்குங்க. இந்த எல்லா ரெசிபியும் நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குதுங்க. கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணி நல்லா வந்ததுன்னு சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாங்க நம்ம ராகி ரிப்பன் முறுக்கு, அப்புறம் புதினா மிக்சர், காஜு கட்லிங்க. இது நெய் பயன்படுத்தி பண்ண. அடுத்தது வரது முழுக்க நெய்யே பயன்படுத்தி பண்ண நெய் மைசூர் பாக்குங்க. உங்கள் முன்னாடி இது கட் பண்ணி காட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேங்க. ஸோ இந்த மைசூர் பாக் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கலர்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சுங்க. கத்தியை வச்சோன்னு அப்படியே நழுவிக்கிட்டே போச்சுங்க, அல்வா மாதிரி. இதை கட் பண்ணிட்டுங்க அந்த சைடு பீஸை வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு சென்டர் பீஸாக தான் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகி அதை பார்க்கறக்கே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. தீபாவளினாவே அக்கம் பக்கத்துலலாம் ஸ்வீட் ஷேர் பண்ணி அவங்க வீட்டில் என்ன ஸ்வீட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அது இங்கே என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா பக்கத்தில் எல்லாமே பிரிட்டிஷ் பீப்புளுங்க. அந்த கவலையோட ஏன் இருப்பானே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது தாங்க எங்கள் வீட்டு பலகாரங்கள். உங்கள் வீட்டில் என்னெல்லாம் பண்ணீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.